ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராவிஷன் ஸ்டோரில் இருந்து ஐட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் யாரும் எடுத்துகிட்டே வரல. இன்னும் சமையல் வேற பண்ணல. என்ன பண்ணுறது? உங்கள் அப்பாவுக்கு வேணால் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருப்போம்லம்மா. ஏன் அவங்களே எடுத்தார சொன்னீங்க? அதுக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்க போகிறாங்க. இல்லை லக்ஷா, நம்ம வீடு கிட்ட இருக்கிறதுனால ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுதான் அவங்களே எடுத்தர சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரிம்மா. அன்னைக்கு போயிருந்தோமே அந்த ப்ராவிஷன் ஸ்டோரா? ஆண்டி, வெளியே வண்டி சத்தம் கேக்குது, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? பார்க்கலாரு. அப்பா சொன்ன வீடு இதுதான். இங்க நம்ம எல்லா ஐட்டமும் கொடுத்துடலாம். ஆண்டி, எங்க அப்பா போய் ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாரு. நான் நீங்க கேட்ட எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஆண்டி. என்னப்பா நீ வந்திருக்க, உங்க அப்பா வரலையா? இல்ல ஆண்டி, உங்க வீடு கிட்ட இருக்குல்ல, அதுதான் என் வண்டியில நானே வந்துட்டேன். பரவாயில்லப்பா, எல்லாம் சரியா தான் இருக்கும். நீ இப்ப கிளம்பு, நானும் உங்க அப்பாவுக்கு ஃபோன்பே பண்ணிடுறேன். ஹாய், நீங்க அன்னைக்கு எங்க கடைக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க பேரெல்லாம் என்ன? ஹாய், என் பேரு லக்ஷா. என் பேரு ராம். என்னோட பேரு யுக்தா. ஓ அப்படியா? சரி சரி. அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? என் பேரு ராகுல். சரி, ஓகே. என் பேரு சிட்டி. ஓகே சிட்டி, நீ எப்ப ஃப்ரீயா இருக்க எங்க வீட்டுக்கு வா. என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரி தம்பி, பார்த்து ஓரமா போ. சரி ஆண்டி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி லக்ஷா, கடையில இருந்து ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரியா இருக்கான்னு. அப்புறம் எல்லாமே இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம், ஒரு வேலை முடிஞ்சிரும். நேத்து ஒருத்தர் இந்த பாட்டில் எல்லாம் வித்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு பாட்டில் 10 rupeesன்னு சொன்னாரு. அதுதான் வாங்கி வச்சிருக்கேன். ஓ அப்படியாம்மா? இந்த பாட்டில் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. சரி லக்ஷா, வா, இந்த பாட்டில் எல்லாம் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி எல்லாமே எடுத்து போட்டுடலாம். என்னம்மா, நிறைய ஐட்டம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கு. ஓ இதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே எல்லா ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. ஹை, இது என்ன புதுசாக இருக்கு என்னவோ? இது பேரு தான் கம்பு லக்ஷா. இது ரொம்ப ஹெல்த்தி. நான் ஒரு நாள் இதில் களி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. என்ன சத்தத்தையே காணோம்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா. சரி, நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது இதுக்குள்ளே என்ன இருக்கு? இதை நான் பார்த்துருக்கேன். இது பேர் சாகோ தானே? ஆமாம் லக்ஷயா, இது ஜவ்வரிசி. இதில் நான் உங்களுக்கு பாயசம் பண்ணி தரேன். அடுத்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹை, சுண்டல். சுண்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் செஞ்சு தாங்கம்மா, நானும் சாப்பிட்றேன். சரி ராகுல், நாளைக்கே உனக்கு சமைச்சு தரேன். சரி, அடுத்த பேக்கில் என்ன இருக்கு? இது பேரு என்ன லக்ஷயா, உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். அம்மா, இது எனக்கு என்னன்னு தெரியலையேம்மா. இது பேரு மூங் தால் லக்ஷயா. இதுல பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன்னு நீ பார்த்தது இல்லையா? அடுத்த பேப்பர்ல என்ன இருக்கு? இதை நான் பார்த்துருக்கேன். இது உளுத்தம் பருப்பு தானே? நீங்க அரிசியும் இதையும் ஆட்டி தானே இட்லி பண்ணுவீங்க? ஆமா லக்ஷயா, கரெக்டா சொல்லிட்டியே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? உரத் தால்னு சொல்லுவாங்க. ஓகே யுக்தா, நெக்ஸ்ட் இந்த பேக்ல என்ன இருக்கு? கெஸ் பண்ண பார்க்கலாம். பேப்பர் திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பா சொல்ல முடியும்? இப்போ நான் சொல்லுவேன். இது கிரவுண்ட்நட்ஸ் தானே? எனக்கு தெரியும். ஆமாம், வேர்க்கடலை தானே? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது எங்க எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரை கிரேப்ஸ். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஐட்டமா எல்லாத்துலேயுமே போட்டு வச்சிடலாம்.
ஐட்டமும் போட்டாச்சு. இங்கே ஒரு பேக் இருக்கே, இதை நம்ம திறந்து பார்க்கவே இல்லை. ஓ, அரிசி அரிசி கொடுத்துருக்காங்களா? இதையும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். அப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால எல்லா ஐட்டமும் பாட்டிலில் போட்டாச்சு. இப்போ காய் மட்டும்தான் வாங்கணும். நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, நாங்களும் கடைக்கு வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. ஆமாம் ஆண்டி, எங்களையும் கூட்டிகிட்டு போங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, எங்களுக்கு வீட்டில் போர் அடிக்குது. என்ன லக்ஷயா இது, பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு காய் வாங்குறதுக்கு 5 பேர் கடைக்கு போகிறதா? நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே சமைக்கிறேன், கடைக்கெல்லாம் போகல. அம்மா, இங்கேயே யாரோ காய் வித்துட்டு வர மாதிரி சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஆமா ஆண்டி, நம்ம வீட்டுக்கிட்ட தான் யாரோ காய் வித்துட்டு வராங்க. நீங்க இங்கேயே காய் வாங்கிக்கலாம். ஆமாம், எனக்கும் சத்தம் கேட்குது, இங்கேயே காய் வாங்கிக்கிறேன். காலையில இருந்து யாருமே இன்னும் காயே வாங்கல. சீக்கிரம் யாராச்சும் காயெல்லாம் வாங்கிக்கிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இது, ரோட்டில் ஒருத்தரை கூட காணோம். மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்தால் இந்த காயெல்லாம் நனைஞ்சிரும், அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே யாராச்சும் இந்த காயெல்லாம் வாங்கிக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஹை, இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே யாரோ எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நான் போய் அங்கே காய் வேணுமான்னு கேட்குறேன். அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆண்டி, ஆண்டி, உங்களுக்கு காய் எதுவும் வேணுமா? நான் காயெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிக்கிறீங்களா ஆண்டி? சரி பாப்பா, காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நான் வந்து வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா காயும் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரேன் ஆண்டி. எந்த காய் வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட குக்கும்பர், கேரட், பீன்ஸ், ஆனியன்ஸ், அப்புறம் சில்லி, லெமன் இதெல்லாம் இருக்கு ஆண்டி. சரி, எவ்வளோ பாப்பா இந்த காயோட விலையெல்லாம்? ஆண்டி, இந்த கேரட் வந்து 60 ருபீஸ். அப்புறம் இந்த டொமேட்டோ இருக்குல்ல, இதுவும் வந்து 60 ருபீஸ் தான். அப்புறம் இந்த குக்கும்பர் இருக்குல்ல, 30 ருபீஸ். அப்புறம் பீன்ஸ் வந்து 100 ருபீஸ். அப்புறம் இந்த ஆனியன் வந்து 60 ருபீஸ் ஆண்டி. என்ன பாப்பா, விலையெல்லாம் அதிகமாக சொல்கிறியா? கொஞ்சம் கம்மி பண்ணி கூட. ஆண்டி, என்னால் ரொம்ப கம்மி பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். நீங்கள் உங்களுக்கு எந்த காய் வேணாலும் எடுத்துக்கோங்க, கடைசியாக நான் பண்ணித்தரேன். சரி லக்ஷயா, உள்ளே போய் அந்த பேக் கொண்டு வா, எல்லா காயும் அதிலே போட்டுக்கலாம். சரிம்மா, இந்த பேக் போதுமான்னு பாருங்க. சரி லக்ஷயா, இந்த பேக்கே இருக்கட்டும், இதுலேயே எல்லாமே போட்டுக்கிறேன். சரி ஆண்டி, எந்தெந்த காய் வேணும்னு சொல்லுங்க, நான் எல்லாமே உங்களுக்கு எடுத்து தரேன். மீனா, மீனா, காய் இங்கே வித்துக்கிட்டு வந்திருக்காங்களா? நான் காய் வாங்க தான் கடைக்கு போயிட்டு இருந்தேன், அப்புறம் இங்கே வந்துட்டேன். யுக்தாவும் ராமும் காலையில் வந்தது இன்னும் வீட்டுக்கே வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், அவங்க இங்கே தான் இருந்தாங்க. எல்லா ஐட்டம் எல்லாமே பாட்டிலில் போட்டு வச்சிட்டு இருந்தோம். அவங்க இங்கே தான் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. நீங்களும் இங்கே காய் வாங்கிக்கோங்க, எதுக்கு கடைக்கெல்லாம் போகிறீங்க? சரி, விலையெல்லாம் பரவாயில்லையா? கம்மியாக இருக்கா? விலையெல்லாம் பரவாயில்லையா தான் இருக்குது. கடைசியில் கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கு. நல்ல வேலை, இங்கே இன்னொரு ஆண்டியும் வந்திருக்காங்க, அவங்களும் இங்கே காய் வாங்கிக்குவாங்க. நான் எல்லா காயும் இங்கே வித்துட்டேன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். சரி பாப்பா, எனக்கு ஒரு கேரட் கொடு, அப்புறம் 2 வெள்ளரிக்காய் கொடுத்துரு. சரிங்க ஆண்டி, வச்சுட்டேன். வேற என்ன வேணும்? அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கொடு பாப்பா. அப்புறம் வேற என்ன வாங்குறது? சரி, ஒரு லெமன் கொடு, அப்புறம் 2 பீன்ஸ் கொடுத்துரு. சரி ஆண்டி, நீங்க சொன்னது எல்லாமே போட்டுட்டேன். வேற ஏதாவது வேணுமான்னு பாருங்க. சரிம்மா, 2 பச்சை மிளகா போட்டுரு, அப்புறம் ஆனியன்ஸ் கூட 2 போட்டுரு, போதும், அவ்வளோதான். சரி ஆண்டி, நீங்கள் சொன்னது எல்லாமே போட்டுட்டேன். ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக உங்களுக்கு எடுத்து தரேன். சரி பாப்பா, என்னென்ன காய் இருக்குது? இந்த கேரட்டு, குக்கும்பர், பீன்ஸ் இது தானே? எல்லா காயுமே போட்டுருவோம். வண்டியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே எனக்கே கொடு, நானே எடுத்துக்கிறேன். விலை ஒன்றும் கம்மி பண்ண வேண்டாம். ஓ, அப்படியா? சரி ஆண்டி. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பேஸ்கெட் இருக்குது, அது நான் உங்களுக்கு தரேன். அதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், நீங்கள் பேக்கே கொடுங்க. நானும் எங்கள் வீட்டிலேருந்து வரையில் பேக்கு எடுத்து தர மறந்துட்டேன். அதான் இப்போ பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் நான் இந்த பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்க ஆண்டி, எல்லா காயும் எடுத்து உங்கள் பேக்கில் போட்டு தரேன்.
இருந்த எல்லா காயும் வித்தாச்சு. இப்போ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். ஆமாம், ஏன் பாப்பா நீ காயெல்லாம் விற்றுக்கிட்டு வந்திருக்க? இல்லை ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் நான் வந்தேன். அப்படியா? சரி பாப்பா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன். நான் வாங்கின காய்க்கும் நீங்களே காசு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிடுறேன். சரி சரி, எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்து சொல்லு பாப்பா. எவ்வளோ ஆச்சுன்னா இந்த லெமன், கேரட், குக்கும்பர், அப்புறம் இந்த டொமேட்டோ, பீன்ஸ் எல்லாமே சேர்த்தி ஒரு 200 ருபீஸ் ஆச்சு ஆண்டி. சரி, இந்தாம்மா 200 ருபீஸ். சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். நான் எங்கள் அம்மாவை இந்த பக்கம் அடிக்கடி காயெல்லாம் கொண்டு வர சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கோங்க, எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் நான் வர முடியாது. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக காசு வேணும், யாரை கேட்குறது? ஒன்று பண்ணுறேன், இந்த குதிரை இருக்குல்ல, இதில் பசங்களெல்லாம் ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன், அப்புறம் எனக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு எனக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். சரி, யாராச்சும் இருந்தால் அவங்க ரவுண்ட் போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதில் ரவுண்ட் கூட்டிகிட்டு போகலாம். ஹை, இங்கே பாரு ராம், ஹார்ஸ் வந்திருக்கு. யுக்தா, ராகுல், வாங்க நம்ம இந்த ஹார்ஸில் ரவுண்ட் போகலாம். அங்கிள், இந்த ஹார்ஸில் ஒரு ரவுண்ட் போக எவ்வளோ ஆகும் அங்கிள்? ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபா பாப்பா. அங்கிள், எனவே ஃபர்ஸ்ட் இதில் ரவுண்ட் கூட்டிட்டு போங்க அங்கிள், நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும். சரி அங்கிள், நீங்கள் ராகுலை ஹார்ஸில் ரவுண்ட் கூட்டிகிட்டு போங்க, நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வரேன். ஹாய், ஹார்ஸ் ரவுண்ட் எனக்கு பிடிக்கும். ரவுண்ட் ரவுண்ட் ஹார்ஸ், சீக்கிரம் போ. அங்கிள், ராகுல் கீழே விழுந்துட போறான், பார்த்து பத்திரமா பிடிச்சுக்கோங்க. சரி பாப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரவுண்ட் கூட்டிட்டு போறேன். சரி தம்பி, நம்ம இப்ப ரவுண்ட் போலாம். நல்லா ரவுண்ட் கூட்டிட்டு போச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எங்க அக்கா எல்லாம் கூட்டிட்டு போங்க. சரி லக்ஷா, நெக்ஸ்ட் நீயும் ராம் போறீங்களா இல்லை நான் போட்டா? நீயே போயுக்தா, அடுத்தது நாங்க போறோம். சரி, அடுத்தது நீ ரவுண்ட் போறியா பாப்பா? நான் கீழே இறங்கிக்கிறேன், இதுல நீயே உட்காந்துக்கலாம், கீழே எல்லாம் விழுவ மாட்ட. பயப்படாத பாப்பா, இந்த ஹார்ஸ் வேகமா எல்லாம் போவாது, நானும் கூடயே வரேன். சரி அங்கிள், ஆனால் நீங்கள் கூடயே நடந்து வாங்க, நான் கீழே விழுந்துட போகிறேன், எனக்கு பயமாக இருக்கு. சரி பாப்பா, இப்போ ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹை, இந்த ஹார்ஸ் என்னவ நல்லா ரவுண்ட் கூட்டிகிட்டு போச்சு. இப்போ ராம் இருக்கான், ராம கூட்டிகிட்டு போங்க அங்கிள். அங்கிள், இந்த ஹார்ஸில் நானே ரவுண்ட் போவேன், எனக்கு நல்ல ஹார்ஸ் எல்லாம் ஓட்ட வரும். அப்படியா? பரவாயில்ல தம்பி, நான் இங்கே நிக்கிறேன், நீயே ரவுண்ட் போயிட்டு வந்துடுறியா? ஐயோ இல்லை அங்கிள், அதெல்லாம் எதுக்கு, நீங்களும் என் கூடயே வாங்க, நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் எனக்கு ஹார்ஸ் ஓட்ட வரும்னு சொன்னேன், ஆனா அங்கிள் அங்கேயே நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேற பயம், என்ன பண்றது? சரி அங்கிள், எனக்கு இந்த ரவுண்ட் போதும், நான் இறங்கிக்கிறேன், இப்ப லக்ஷாவை கூட்டிட்டு போங்க. ஹை, இந்த ஹார்ஸ் நல்லா ஓடுது, ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது, எனக்கு பயமா இருக்கு. அங்கிள், இந்த ஹார்ஸை கொஞ்சம் மெதுவா போக சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ, பாய் பாய்.